கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்று நாம் சங்கீதம் 19 அதிகாரத்திலே வேதம் குறைவற்றது என்கின்ற தலைப்பிலே நாம் இன்றைக்கு ஆண்டவருடைய வேத வசனங்களை விவாதிக்கப் போகின்றோம். சங்கீதம் 19 7ஆம் வசனம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குமாய் இருக்கின்றது. இதுல கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. கர்த்தருடைய வேதத்துல நாம குறைகளே கண்டுபிடிக்க முடியாது. இதுவரையும் பல ஆயிரம் பேர் ஆய்வு பண்ணியிருக்காங்க ஆண்டவருடைய வேதத்தை. எந்த குறையும் இதுவரையும் அவர்களால் சொல்ல முடியவில்லை. பழைய உடன்படிக்கையில் சில போர்களும் சில குழந்தைகள் போரில் மறிப்பதும் அதை குறித்தான விவாதங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கற்பனைகளில் ஒரு குறையும் இதுவரையும் யாராலையும் நிரூபிக்க முடியவில்லை. ஒரு முறை இல்லை, பல ஆயிரம் முறை அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். ஆய்வுக்கு உட்படுத்தி அவர்களால் ஒரு குறையும் பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய புதிய உடன்படிக்கை, அவருடைய பிறப்பு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், நமக்கு போதித்த கற்பனைகள், புதிய கற்பனைகள், புதிய சட்டத்திட்டங்கள், இவைகளை குறித்து ஒரு குறையும் ஒருவராலையும் இதுவரையும் சொல்ல முடியவில்லை. அதில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சின்னா கர்த்தருடைய வேதம், அவருடைய வசனங்கள். அது என்ன செய்யும்? நம்ம வாசிக்கும் போது, ஆண்டவர் வேத வசனங்களை நாம் தியானிக்கும் போது, பேதையா இருந்தாலும் அப்பேற்பட்ட மனிதர் அது ஞானியாக்கும் அப்படின்னு சொல்றார். அது போல ஞானியானவங்கள் வேதத்தில் நிறைய பேர் உண்டு. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையானவைகள். செம்மையானவைகள்னா பசுமையானவைகள், நல்லவைகள், புஷ்டியானவைகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா? செம்மை, நன்றாக இருக்கிறார்கள் அப்படின்வாங்க. அவங்க என்னப்பா செம்மையும் செழிப்புமா இருக்கிறாங்க அப்படின்வாங்க இல்லையா? அது போல கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையானவைகள், இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதும் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. இதுல பழைய உடன்படிக்கையிலையும் ஆண்டவருடைய கற்பனைகள் பார்த்தீங்கன்னா அதுலயும் ஒரு குறையும் யாராலும் இதுவரையும் கூற முடியவில்லை. கர்த்தருடைய அன்றைக்கு ஆண்டவராகிய தாவீதினுடைய காலத்துல தேவனாகிய கர்த்தர் என்றும் இல்லையா, அவரு அன்றைக்கு மோசேயினுடைய உடன்படிக்கை இருக்கும் காலத்துல அன்றைக்கு ராஜாக்கள் இருந்தப்போ ராஜாக்களுடைய போர்களில் தான் அவர்களால் விவாதம் பண்ண முடிஞ்சுது. இந்த போர்லாம் நடந்திருக்கு, இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவருடைய கற்பனைகள் எல்லாம் ஒருவராலும், கற்பனைகள்னா அவருடைய சட்டங்கள், அவருடைய நியாயங்கள், நீதிகள், இதுதான் கற்பனைகள். இதில் ஒன்றையும் குறை சொல்ல ஒருவராலும் முடியல. அதுதான் மேலே என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, குறைவே இல்லாதது. அதில் எந்த குறைபாடுகளை யாராலையும் இதுவரையும் நிரூபிக்க முடியல. அதை தான் சொல்றாரு சங்கீதத்தில் தாவீது ராஜா. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவாக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை, அதான் ஆண்டவருடைய சட்டங்கள் தூய்மையானவை. அது அந்த காலத்திலும் பொருந்தும், இக்காலத்திலும் பொருந்தும், எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடியது. பிறனுடைய மனைவி இச்சையாது இருப்பாயாக, கொலை செய்யாது இருப்பாயாக, திருடாது இருப்பாயாக, பொய் சொல்லாது இருப்பாயாக. இது எக்காலத்துக்கும் உள்ள கற்பனை. இதில் யாராவது குறை சொல்ல முடியுமா? திருடுறது நல்லதுன்னு யாராலும் சொல்ல முடியுமா? கொலை செய்யறது நல்லதுன்னு யாராலும் சொல்ல முடியுமா? அதுதான் அந்த நியாயங்கள் குற்றம் இல்லாதது. அதை தான் இதில் தாவீது ராஜா சொல்றாரு. தூய்மையானது. தூய்மைன்னா தெரியும் இல்லையா? ரொம்பவும் சுத்தமானது. அதில் எந்த ஒரு கலப்படம் இல்லாதது, அழுக்கு இல்லாதது, தூய்மை. அந்த அளவுக்கு தூய்மையானது. கண்களை தெளிவு ஆக்குறதுமா இருக்கிறது. கண்களை தெளிவாக்கும். தவறு பண்ணக்கூடாதுன்னா, தவறு பண்ணால் என்ன ஆகும்? அவனுடைய கண் முகத்திலே காட்டிக்கிடும். அகத்தின் அழகு முகத்தில் காட்டுன்னுவாங்க இல்லையா? அது போல குற்றம் செய்தனுடைய இது அவன் கண்ணில் தெரியும். அப்போ கண் தூய்மையாக தெளிவாக இருக்கணும்னாக்கா ஆண்டவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளணும்.
அப்படி கை கொண்டு நாம் நடப்போமானால் நம் கண்கள் தெளிவாக இருக்கும். உன் கண்கள் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுதும் வெளிச்சமாக இருக்குன்றார் இல்லையா? அதுபோல கண்கள் தெளிவாக இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய சட்டத்திட்டங்கள் என்னவா இருக்குது? நியாயமும் நீதியுமா இருக்கின்றது. அவைகள் அனைத்து நீதியுமா இருக்கிறது, உண்மை உள்ளதமாக இருக்கிறது. அதனால நாம் ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். அதுதான் நமக்கு நீதியை பெற்றுத்தரும், நியாயத்தை பெற்றுத்தரும். ஏன்னா நாம் இது மாதிரி நீதி நியாயஸ்தானத்தில் போய் நிற்க மாட்டோம். ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொண்டு அதன்படி நாம் நடந்தோமானால் நியாயஸ்தலத்துல எல்லாம் போய் நாம நிற்கவும் மாட்டோம். ஆண்டவருடைய நியாயஸ்தலத்தில் விசாரணையிலையும் நாம நிற்க மாட்டோம் இல்லையா? பரலோக ராஜ்யத்துக்கு போவோம். அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும். பொன் பார்க்குறோம் இல்லையா நம்ம, தங்கம், அதான் பொண்ணுன்னுவாங்க. பெண் இல்லை, பொன். பொன்னிலும் பசும் பொன் விரும்பத்தக்கதும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன் கூட்டில் ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமாய் இருக்கிறது. எவ்வளோ அழகாக சொல்றாரு பாருங்க. பொண்ணோட ஒப்பிடுறாரு, தேனோட ஒப்பிடுறாரு. இப்போ இருக்கிற உலோகங்கள்லேயே ரொம்பவும் அழகுள்ள உலோகம் எதுனாக்கா பொன். அதே போல உணவுலே ரொம்ப மதுரமான உணவு எதுனா தேன். தேன் விரும்பாத யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லா மக்களும் தேனை விரும்புவாங்க. தேனை விரும்பாத எந்த ஒரு மனிதனும் இருக்க மாட்டோம் இல்லையா? மிருகங்களே அநேகமாக தேனை விரும்பி சாப்பிடும். ஸோ அது போல ஆண்டவருடைய வேதம், கற்பனை, சட்டங்கள் எப்படி இருக்குன்னா தேன், தெளித்தேன் மாதிரி இருக்குது. தேன்லேயே தெளிந்த தேன் இருக்குது. தெளிந்த தேன் கூட்டிலேருந்து ஒழுகுறது தெளிவாக இருக்கும். அதில் இருக்கிறது அந்த அடையெல்லாம் இருக்கும் அதில். ஆனால் அதுலேருந்து தனித்து அதுவே ஒழுகுறது தான் தெளித்தேன். அந்த அளவுக்கு ஆண்டவருடைய நீதிகளும் நியாயங்களும் உண்மையுமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு இல்லையா? வேதம் குற்றமற்றது. ஆண்டவருடைய வேதம் குற்றமற்றது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்கிறதினால் மிகுந்த பலன் உண்டு. என்ன உண்டுங்க? பலன். பலன்னா தெரியல. ஒரு வேலை செய்யறதுனால உனக்கு என்னப்பா பலன்? நன்மை. நன்மை தான் பலன்னுவாங்க. இப்போது ஆண்டவருடைய வேதங்களையும் நியாயங்களையும் சட்டங்களையும் உண்மையும் நாம் கை கொண்டுமானா அதனால் நமக்கு மிகுந்த பலன் உண்டு. பலன் உண்டுன்னா நன்மை உண்டு அப்படின்றார் ஆண்டவர். அப்போது நாம் நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்? ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும், அவருடைய நியாயங்களை கை கொள்ளணும், அவருடைய சட்டத்திட்டங்களில் கை கொள்ளணும். அது போல கை கொள்ளுமானா நாமும் வேதம் குற்றமற்றது என்று எப்படி வேதம் குற்றமற்றதோ அதே போல் நாமும் இந்த பூமியில குற்றமற்றவர்களாக வாழ முடியும். இங்கே நாம குற்றமற்றவர்களால் வாழ்ந்தோமானால்தான் பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவருடைய நித்திய ஜீவன்ல நாம போய் பங்கடைய முடியும். அப்போ குற்றமற்ற வேதமாகிய ஆண்டவருடைய வசனங்களையும் சட்டங்களையும் நியாயங்களையும் உண்மைகளையும் நாம கை கொள்ளணும். அதை தினந்தோறும் நாம வேதத்தை வாசிக்கணும், அதன்படி நடக்கணும். அதுபோல் மற்றவர்களுக்கு நாம் குற்றம் செய்யாதபடி இருக்கணும். வேதத்தை படிச்சுட்டு சட்டங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம் குற்றம் பண்ணோம்னா அது சரியாக இருக்காது இல்லையா? அப்போது மற்றவர்களிடத்துலையும் நாம் குற்றமற்றவர்களாக இருக்கிறது போல் மற்றவர்களையும் குற்றமற்றவர்களாக, நீதி உள்ளவர்களாக, நியாயம் உள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, தயவுள்ளவர்களாக, பொறுமை உள்ளவர்களாக நாமும் அவர்களோட பழகும்போது அவர்களும் அதை பின்பற்றுவார்கள். அப்போ பின்பற்றும் போது ஆண்டவருடைய நீதியை அவர்களும் அறிந்து கொள்வார்கள். அவர்களும் தெளித்தேன் போல் இருப்பார்கள், பசும் பொன்னை போல் இருப்பார்கள். இப்போ பூமியில் அமைதியும் சமாதானமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அதுக்கு நாம் சாட்சியாக இருக்கணும்னா ஆண்டவருடைய வேதங்களையும் கற்பனைகளையும் சட்டங்களையும் நாம் கை கொண்டு அதன்படி நடக்கணும். அப்படி நடக்கும்போது பூமியில் நாம் அதிக நன்மையை பெறுவோம் என்று ஆண்டவராகிய தேவன் கூறுகிறார். அதுபோல நாமோ தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். தன் பிழைகளை
இப்போ நாம் வாழ்க்கையில் எவ்வளோ குற்றங்கள், தவறுகள், பிழைகள் எல்லாம் செய்கிறோம் இல்லையா? அதை உணரணும். அதை உணரணுன்னா நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கணும், அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளணும், அவருடைய வசனங்களை கைக்கொள்ளணும். இதையெல்லாம் கைக்கொள்ளும் போது நம்மளுடைய தவறுகளை நாம் உணர்வோம். நம்ம தவறுகளை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்வோம். இது ஒரு தாவீது ராஜா வேண்டுதல் மாதிரி தான் இதெல்லாம் பாடுறாரு. அப்போ மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். நம்ம மறைவா செய்கிற குற்றம், வெளியரங்கமாக செய்கிற குற்றங்கள் இருக்கு இல்லையா? மறைவான குற்றன்றது மிகப்பெரிய குற்றங்களாக இருக்கும் இல்லையா? அதை தான் கண்டுபிடிக்கிறதுக்கு தனி ஒரு அமைப்பெல்லாம் உருவாக்கி சட்டத்துறையில் கண்டுபிடிப்பாங்க. அது மறைவான குற்றங்கள், பெரிய பெரிய குற்றங்கள். நேரடியான குற்றங்கள் என்றது வாய் மூலியமா ஒருவரை நாம் தவறாக பேசுவது, வேற ஏதாவது சின்ன சின்னதாக செய்வோம் இல்லையா? இப்போ அதில் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்குன்றாரு தாவீது ராஜா. அது போல பெரிய பெரிய குற்றங்களும் பிழைகளும் தவறுகளும் நாம் செய்யாமல் இருக்கணும்னா ஆண்டவர் தேவன் நமக்கு கொடுத்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீதிகளையும் நியாயங்களையும் உண்மைகளையும் நாம் கைக்கொண்டு வாழ்வோமானால் இந்த பூமியிலும் சமாதானத்தோடு இருப்போம், பரலோக ராஜ்யத்திலும் ஆண்டவரிடத்தில் சென்று நாம் நித்திய ஜீவனை பெறுவோம் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். துதி கன மகிமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே உரியது என்கிறேன். ஆமேன்.